Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ ராசி பலன் ஒரு ராசியை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்ததாக இப்போது சிம்ம ராசிக்காரர்கள் லியோ. சிம்ம ராசிக்காரர்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் ஓகேவா, இன்டென்ஷன் அண்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபார் த நெக்ஸ்ட் 10 days. ஸோ லெட்ஸ் see, ப்ளீஸ் ஸ்பிரிட். சிம்ம ராசிக்காரர்கள் அவங்க பர்சன்ஸ் ஃபீலிங்ஸ், கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் லியோ. Six of Swords, Six of Swords, clarity. Okay, what is this Six of Swords, please? Sorry for the background noise, construction work. வெளியில டெக் ரிவர்ஸ், எல்லாமே ரிவர்ஸ், ஐ மீன் டெக் ரிவர்ஸில் இருக்கு. டெத், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், டெம்பரன்ஸ். ஓகே, எஸ் அஃப்கோர்ஸ் பாஸ்டில் நடந்த எல்லா கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, டெத்து, ரீபர்த், சரியா, எல்லா விஷயத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு ஃபுல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. அதாவது ஒரு அவசரப்பட்டு சில செயல்களை செஞ்சுருக்கலாம், அவசரப்பட்டு அவங்க எதுலையாவது மாட்டி இருந்திருக்கலாம், இல்லை அவங்க செஞ்ச செயல்கள்னால நீங்கள் விலகி இருக்கலாம், ரைட். இப்போ என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் பொறுமையாக இருக்காங்க, ஹீலிங் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சப்போஸ் பார்க்குறவங்க மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா, ஃபேமிலியோட நிம்மதியாக வேற ஒரு டைரெக்ஷனை நோக்கி புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அமைதியாக ஒரு இந்த தண்ணி இப்படி இந்த பக்கம் அமைதியாக இருக்கு இல்லையா, அது மாதிரி காம் வாட்டர். ஸோ அது மாதிரி வாட் எவர் மே பி த ப்ராப்ளம், அதை விட்டு விலகி ஒரு அமைதியான டைரக்ஷனை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 2 கார்டு வச்சு பார்க்கும்போது அவங்க நியூ பிகினிங் வேணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. ஓகே, now what about their intention towards you? Please spirit. Knight of Wands, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லெட்ஸ் see, கிளாரிட்டி பார்த்துடலாம். ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. பட் என்னைக்கோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் நைட் ஆஃப் வான்ஸ், ரைட், அதாவது வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களை தேடி. பட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சம்வாட். ஸ்டார், சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் மேபி, இல்லை சாய்ஸஸ் அப்படின்றத விட குழப்பம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, சாய்ஸஸ் தெரியுது, லவர்ஸ் கார்டு இஸ் ஹியர். பட் டெத்து நேராக பார்க்கும்போது லெட்ஸ் see. ஸோ அந்த சாய்ஸஸ்னால இல்லை ஒரு கன்ஃபியூஷனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வராங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, திருப்பி அவங்க வேலை முடியவும் போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குது, ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது. ஒன் செகண்ட். ஆனால் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றது தான் ஒரு இன்டென்ஷன். ஒரு முடிவு எடுக்கணும், முடிவு எடுக்காமல் இது அப்பப்போ முடிவு எடுக்கிறது. ஸோ குழப்பமான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். இன்னும் அவங்க என்ன உங்கள்கிட்ட வேணும் அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அப்பப்போ ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷனாக இருக்கு. ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும், ஆனால் அது இருக்குது, இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் ஆல்சோ ஹீலிங் தான்.
ஹீலிங் வந்து பிகாஸ் நிறைய விஷயங்கள்னால கொஞ்சம் ஒரு பாதிப்பு தெரியுது. ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து ஹீலிங் தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய லவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்கள வந்துட்டு ஹீல் பண்ண முடியும் அப்படின்றதும் அவங்க நினைக்கிறாங்க. ரைட், what is this? 2 of Pentacles. 7 of Wands, again death. 9 of Pentacles. ஒரு கன்ஃபியூஷன். என்ன ஒரு கன்ஃபியூஷன்? சப்போஸ் சில பேருக்கு பிளாக்டாக இருக்கலாம், இந்த சேலஞ்சபிள் சுச்சுவேஷனாக இருக்கலாம். பிளாக் பண்ணல அப்படின்னா அந்த அவங்க பிளாக்டாவோ இருக்கிறது உங்களை அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு முடிவு கொண்டு வரணும். ஓகே, அண்ட் தென் ஒரு நியூ பிகினிங் வேணும். ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஆனால் எப்படி அந்த நியூ பிகினிங் எடுத்துட்டு வரலாமா வேண்டாமா, அது வந்து அவங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்குது. ஓகே, எல்லா விஷயத்துலையும் ஒரு முடிவு கட்டிட்டு ஒரு நியூ பிகினிங் கொண்டு வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து போராட்டமாக இருக்குது. ஓகே, what about their action towards you? Six of Cups, 2 of Swords. கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து Knight of Cups லவ் ஆஃபர் பண்ணுறதுல கன்ஃபியூஷன். ஓவராலாக வந்து ரிப்பீட்டடாக அது ரிலேட்டடான காட்சி தான் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ தற்சமயம் அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? வாட் இஸ் திஸ்? 6 of Wands, 8 of Wands, yes, Emperor, again 9 of Pentacles. So I think நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களை கவனிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 9 of Pentacles டபுள் டைம்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ஓகே, ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க. இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா வெயிட் பண்ணலையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கு. கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வருவாங்க, கம்யூனிகேஷன் வரும். அதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சக்ஸஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு வந்து அவங்க எடுப்பாங்க. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை கவனிங்க அப்படின்றதும் ஒரு விஷயம் இங்கே கிடைக்குது. அவங்களுடைய கரியர், ஃபினான்ஷியலாக அவங்களுக்குமே வந்து ஒரு ஃபினான்ஷியலாக புதுசாக ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அது அவங்களுடைய ஒரு பிளானாகவும் தெரியுது. ஓகே, சம்வாட் சில பேருக்கு வந்து அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, அண்ட் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வருவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. கைடன்ஸ் ஃபார் யூ. Page of Cups, King of Cups, Tower, 2 of Cups, very nice. 8 of Wands, 6 of Pentacles, Judgment, 9 of Cups, 9. ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். அது எப்படி ஒரு மாற்றம்னு பாருங்களேன். மேபி இது வரைக்கும் அவங்க மெச்சூர்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம், குழந்தைத்தனமாகவே வந்து இருந்திருக்கலாம். கொஞ்சமாக ஒரு அன்பை வந்து காட்ட வேண்டியது, போயிட வேண்டியது, இப்படியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதுலேருந்து ஒரு மாற்றம் வருது. மாற்றம் வந்து கிங் ஆஃப் கப்ஸ், அதாவது ஒரு எமோஷ்னலி மெச்சூர்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான ஒரு கைடன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயந்தான் வருது. ஓகே, அதர்வைஸ் நீங்கள் இப்படி உங்கள் எனர்ஜி இப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மெச்சூர்டு இல்லாத ஒரு லெவலில் இருந்து நீங்கள் மாறி ஒரு மெச்சூர்டான ஒரு லெவலுக்கு வந்து வாங்க. ஓகே, ஓவர் இமோஷ்னல் ஆக வேண்டாம். அண்ட் இன்னொரு ஒரு கைடன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, சப்போஸ் உங்கள் சைட்லேருந்து மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்குற மூலமாக பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே லியோ,
So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.